குண்டு எறிவோம், நாங்க வந்து ரயில கொளுத்துவோம், நாங்க வந்து பஸ் உடைப்போம்னு சொல்லி நீங்க அரசாங்கத்தை மிரட்டி வாங்குறாங்க. அதான் இப்படி அன்புமணி ராமதாஸ் சொல்றாப்ல 21 பேர் நாங்க இடஒதுக்கீடு காட்டி இறந்திருக்கோம் அப்படின்னு. நாடு சுதந்திர அடைய கிட்டத்தட்ட 5 லட்சம் தேவ மாதிரி இறந்திருக்கான். நாடு சுதந்திர அடைய வெள்ளக்கரனை வேட்டைக்கு 5 லட்சம் தேவ மாதிரி செத்துருக்கான். இல்ல ஒரு பக்கம் தானே காட்டினீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. பண்டைய காலத்தில் நாட்டை ஆண்டது மற்றும் நாட்டை காக்கின்ற பணியை செய்த வன்னியர்கள் நாட்டின் சுதந்திர போரிலும் பெருமளவில் பங்கு கொண்டுள்ளனர். கந்தவராயன் மற்றும் சந்தவராயன் ஆகியோர் முதலில் ஆங்கிலேயர் ஆட்சி எதிர்த்து சிறைக்கு சென்றனர். சத்தியாகிரக முறையில் இவர்கள் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள். தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியடிகளை காப்பாற்றுவதற்காக குண்டடிபட்டு தனது இன்னுயிரை ஈர்த்தவர் மயூரும் நாகப்பா படையாச்சி. காந்தியடிகள் தமிழ்நாடு வந்த சமயம் அவரது குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் வரலாறு. சர்தார் ஆதி கேசவல் நாயக்கர் தேச விடுதலைக்காக 11 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். இவர் காந்தியடிகளிடம் சர்தார் பட்டம் பெற்றவர். மகாத்மா காந்தியின் வரிகொடா இயக்கத்தில் பங்கு கொண்டதால் சென்னையில் இருந்த தனது பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை ஆங்கிலேய அரசு கைப்பற்றிய போதும் தொடர்ந்து செயல்பட்டவர். மகாத்மா காந்தியடிகள், திலகர், பாரதியார் போன்ற பெருந்தலைவர்களை அழைத்து சென்னை மெரினா கடற்கரையில் சுதந்திர போராட்ட எழுச்சி மாநாடு நடத்தியவர். இவரை தவிர திரு எஸ் ராமசாமி படையாச்சார், எம்.ஏ. மாணிக்கவேலு நாயக்கர், அஞ்சமலை அம்மாள், தேவகை அம்மையார் போன்ற ஏராளமானோர் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டனர். இவர்களில் திரு ராமசாமி படையாச்சார் மற்றும் மாணிக்கவேல் நாயக்கர் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாடு அமைச்சரவையில் பங்கேற்று தமிழ்நாட்டின் நலனுக்காக பெரும் பணியாற்றியவர். கைது செய்யப்பட்டார்கள். சுதந்திர போராட்டத்தில் 50,000 பேர் பணியாளர்கள். இந்த சுதந்திரத்திற்காக போராடி கடலூர் அஞ்சலை அம்மா நீர்த்துறை உழைப்பு போராட்டத்தில் போராடி நிறை மாத கற்பனை சிறைக்கு சென்றார். சிறையிலே தனது குழந்தையை பெற்றெடுத்தார். நீர்த்துறை உழைப்பு போராட்டத்தில் சிறைக்கு சென்று சிறையிலே தனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு நீலாவதி என்று பெயரிட்டார். கடலூர் அஞ்சலை அம்மா தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி உயிரை காப்பாற்றியவர். மயிலாடுதுறை சேர்ந்த நாகப்பா படையாச்சி. வரிவாயத்தில் கோடிக்கணக்கான சொத்தையாளர் சர்தார் ஆதியேஸ்வரன் நாயக்கர், சேலத்தில் கவிச்சிங்கம், அர்த்தநாரீச வர்மா, எத்தனை பேர் வன்னியர்கள் சுதந்திரத்திற்காக நாம் போராடினோம். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது.